இதேத்துல சார் நீங்க இப்போ அந்த புதுச்சேரியில மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி அங்கு பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு என்ன காரணம்? அங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு இணைவான கூட்டணியா இல்லாம போட்டி வேட்பாளர்கள் களத்தில் இருந்தது அங்கு இந்த தேர்தல் முடிவுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதா நினைக்கிறீங்களா? சொல்றதுல ஒரு சூழல் வரலாம். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு புதுச்சேரி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சியில் சொல்லனா துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த மக்கள் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் மீது தொடர்ந்து வாக்களிக்கக்கூடியவர்கள். கடந்த முறை அது இல்லாமல் போச்சு. காரணம் என்ஆர் காங்கிரஸ். இப்போ உங்களுக்கு நன்றாக தெரியும், காங்கிரஸ் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பல நல்ல காரியங்களை செஞ்சதன் விளைவு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய அந்த இங்கே இருந்த அந்த மதிப்பு இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது அங்கே 1-2 இடங்களில் போட்டி வேட்பாளர் இருந்தது உண்மைதான். அது ஒரு சின்ன பின்னடைவு தான். அதை தவிர்த்து விட்டு பார்க்கும்போது ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் திமுக ஆட்சி அமைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார் இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு 20 to 25 இடங்கள் வரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சம் 5-6 இடங்கள் என்று ஒரு 5-6 நிறுவனங்கள் எடுத்த அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை தெரிய வருகிறது. ஆனால் புதுச்சேரியில் 0 தாவேகாவிற்கு என்று இந்த என்டிடிவி வாக்கு கணிப்பு முடிவுகள் வந்திருக்குது. அங்க என்ன அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும் விஜய்க்கு ஆதரவு இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அங்கே டிவிக்கு அந்த இதர மற்றவைங்கிற சொல்லக்கூடிய அந்த 1-2 இடங்கள் தாவேகா அவசியம் வரும். காரணம் எனக்கு தெரிஞ்ச வரையும் மக்கள் அங்கே டிவிகேவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். டிவிகே உடைய அந்த இதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. புதுச்சேரியில் அவர்கள் ஓரிரு இடங்களை நிச்சயமாக பெறுகிறார்கள். பெற்ற பிறகு என்ஆர் காங்கிரஸா அல்லது காங்கிரஸா என்று வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா எதிர்காலத்தில் நமக்கு காங்கிரஸ் தேவைப்படுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கலாம். அதனால என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்தால்தான் நமக்கு மரியாதை இருக்குங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும். ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியோட அவர் இணைவதில் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். அதனால புதுச்சேரியில் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மற்ற சுயேட்சையோ அல்லது தாவேக்கோ வந்தாலும் காங்கிரஸோடு இணைந்து தான் ஆட்சி அமைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, இதே துலா சார் வந்து இந்த புதுச்சேரியில் அந்த முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு